வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது தொடுகோடுகள் வரைதல். தொடுகோடு வரைதல் பார்த்தீங்கன்னா 3வது மாடல் இரு தொடுகோடுகள் வரைதல். இரு தொடுகோடுகள் வரைதலுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நாம் பார்த்ததுன்னா மையத்தை பயன்படுத்தி தொடுகோடு வரைதல், நான் திட்டத்தை பயன்படுத்தி தொடுகோடு வரைதல் 2 மாடல் பார்த்துருக்கோம். அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். காரணம் என்னென்னா அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு வரும். வாங்க கணக்குக்கு போகலாம். இப்போ இரு தொடுகோடுகள் வரைதல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.31ல் 6 சென்டிமீட்டர் விட்டம்னு சொல்லியிருக்காங்க. 6 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்டம் வரைந்து நாம் என்னென்ன செய்யணுன்றது கொஸ்டின்லேயே அவன் டீட்டெயிலாக சொல்கிறான். கொஸ்டினை புரிஞ்சிக்கினாவே கணக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக போடலாம். நம்ம அவன் சொல்கிற விஷயத்த அந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணால் போதும், ஈஸியாக நம்ம படம் போடலாம். 6 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் பி என்ற புள்ளியை குறிக்கவும். நம்ம என்ன செய்யணுன்றது கொஸ்டின்ல அவன் தெளிவாக சொல்கிறான். அப்புள்ளியிலிருந்து பிஏ மற்றும் பிபி என்ற இரு தொடுகோடுகள் வரைந்து அவற்றின் நீளங்களை அளவிடுகன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் மொத்தம் அவன் கொஸ்டினா கொடுத்துருக்காங்க, அதை புரிஞ்சுக்கினா போதும். அதுக்கு முன்னாடி நம்ம விட்டத்தை வச்சு வட்டம் வரைய முடியுமான்னு பார்த்தா வரையலாம். விட்டம்ன்றது என்னன்னா வட்டத்தில் பாதின்னு தெரியும், வட்டத்தில் பாதி. அப்போ விட்டம்ன்றது என்னன்னா வட்டத்தில் பாதின்னு தெரிஞ்ச பிறகு ஆரம்ன்றதுன்னா அப்போ விட்டத்தில் பாதி. அப்போ விட்டம் எத்தனை ஆரங்கள் சேர்ந்தது? 2 ஆரம் சேர்ந்தது ஒரு விட்டம். அப்போ 2 ஆரம்னு சொல்லும்போது 6 சென்டிமீட்டர். அப்போ ஒரு ஆரம்னா அதுல பாதி 3 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு விட்டம்ன்றது என்னவா மாத்தினாதான் நாம வட்டம் வரைய முடியும். ஆரமா மாறும் பொழுதுதான் வட்டம் வரைய முடியும். அப்போ 6 சென்டிமீட்டர் விட்டம்ன்றத நாம என்ன பண்றோம்? ஆரமா மாத்திரம் 3 சென்டிமீட்டருக்கு. அப்போ விட்டம்ன்றது என்னவா மாறி இருக்கு? ஆரமா மாறியாச்சு. அப்போ இப்போ நாம வட்டம் வரையலாம். எதை யூஸ் பண்ணி வரையலாம்? 3 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம 3 சென்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணணும். காரணம் விட்டம்ன்றது ஆரமாக மாதிரி இருக்கு, ஆரத்தை வச்சு தான் நம்ம வட்டத்தை வரைய முடியும். அப்போ அவன் சொல்ற விஷயத்தை வச்சு நம்ம உதவி படம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கிறோம். உதவி படம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை படத்துக்கு உதவி படம், அவ்வளோதான். அதை தான் உதவி படம்னு சொல்லுவாங்க. அப்போ உதவி படத்தில் அவன் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம உதவி படத்தில் வரையும். அப்போ 3 சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோம். வட்டத்தின் மையத்திலிருந்து எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர் தொலைவில் பி என்ற புள்ளியை குறிச்சிருக்கும். அதுதான் இந்த விஷயம். 2வது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா? 3 சென்டிமீட்டர் ஆரம். நெக்ஸ்ட் வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் பி என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளியிலிருந்து பிஏ என்ற ஒரு தொடுகோடு, நெக்ஸ்ட் பிபி என்ற ஒரு தொடுகோடு. ஆக மொத்தம் எத்தனை தொடுகோடு? 2 தொடுகோடு வரைஞ்சிருக்கோம். பிஏ ஒரு தொடுகோடு, நெக்ஸ்ட் பிபி ஒரு தொடுகோடு. இது உதவி படம் வரைஞ்சிருக்கோம். அப்போ உதவி படத்துல நம்ம என்ன செஞ்சோமோ அதை அப்படியே உண்மை படத்துல செய்யணும். இப்போ நம்ம உண்மை படம் கரெக்டான அளவு எடுத்து வரையணும். வாங்க வரையலாம். இப்போ அவன் சொல்ற விஷயம்னா ஃபர்ஸ்ட் 3 சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு வட்டம் வரையணும். இப்போ 3 சென்டிமீட்டர்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீடில் பாயிண்ட் 3ல வச்சுங்க, பென்சில் பாயிண்ட்டை 0ல எடுத்து போய் வைங்க. 3 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டம். இப்போ ஒரு வட்டம் வரையணும்னா நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் மையப்புள்ளி, அதுதான் நான் வச்சிருக்கேன், ஓ என்ற புள்ளி. இப்போ நான் வரையறது 3 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டம். வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் அவன் என்ன சொல்ற விஷயம்? 3 சென்டிமீட்டர் ஆரம் வரைஞ்ச பிறகு எத்தனை சென்டிமீட்டர் தொலைவில் பி என்ற புள்ளியை குறிக்கணும்? 8 சென்டிமீட்டர் தொலைவு. அப்போ 8 சென்டிமீட்டர்னா 8 கரெக்டாக அந்த மையத்தில் வைக்கிறீங்க. வட்டத்தின் மையத்திலிருந்து தான் சொல்லியிருக்காங்க. வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் எது வரல வரும்? அப்போ 0 வரலையும் வரையணும். நம்ம 0லிருந்து 8 என்ன புள்ளியா இருக்கணும்? அது பி என்ற புள்ளி. பி என்ற புள்ளி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் தான் வரைஞ்சிருப்போம், ஆனால் இங்கே 2 வட்டமாக வரணும். அது எப்படின்னு பாருங்க. ஓவை மையமாக வச்சுட்டு பாதி அளவுக்கு மேலே இந்த ஓபின்றத 8 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அது பாதி தோராயமாக தான் எல்லாமே, அளவுகள்லாம் இருக்காதீங்க. ஒரு முக்கால் அளவு இந்த அளவுக்கு தோராயமாக எடுத்துக்கிறீங்க.
பாதி அளவுக்கு மேலன்னா தோராயமான அளவு தான் அது. எடுத்துட்டு மேலே ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு. இந்த அளவு மாறாம எதை மையமா வச்சுக்கணும்? பி என்ற புள்ளியை மையமா வச்சுட்டு ஏற்கனவே வரைஞ்ச வில்லு வெட்டுறீங்க. அப்ப வெட்டலையா? அடுத்தது ஓவை மையமா வச்சுட்டு என்ன செய்யணும்? வெட்டிக்கணும். நீங்க கையில போடக்கூடாது. சரி, தோராயமா போட்டுக்கலான்ற இதெல்லாம் இருக்கக்கூடாது, கையில போடக்கூடாது. சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மேலே வெட்டின வில்லுக்கும் கீழே வெட்டின வில்லுக்கும் 2 புள்ளிகள் கிடைக்குது. அப்ப இந்த 2 புள்ளிகளையும் என்ன பண்றேன்னா இணைக்கிறேன். 2 புள்ளிகளையும் இணைக்கிறேன். அப்போ நாம 8 சென்டிமீட்டர்னு சொல்லி ஒரு இது கோடு வரைஞ்சோம் இல்லையா? அந்த கோடும் இப்போ மையக்குத்து கோடுன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு இடத்துல வெட்டுது. அதுக்கு என்னன்னு பேர் கொடுத்துக்கிறோம்? எம்னு பேர் கொடுக்குறேன். இந்த எம்ம மையமா வச்சுட்டு என்ன செய்யறதா, எம்ம மையமா வச்சுட்டு எதுல தொடங்குறேன்? பி என்ற ஓ என்ற புள்ளியில தொடங்கலாம், அல்லது பி என்ற புள்ளியில எதுல தொடங்கினாலும் ஒண்ணுதான். அப்ப பி என்ற புள்ளியில தொடங்கினா மறுபடியும் பி என்ற புள்ளியிலே வந்து முடியும். இப்ப எதை தொட்டுட்டு வருது? ஓவை தொட்டுட்டு வருது. அப்போ இங்க ஒரு வட்டம் கிடைக்குது. இப்ப இங்க எம் மையமா வச்சுட்டு பி என்ற புள்ளியில தொடங்குறேன். அது எதை தொட்டுட்டு வருது? கரெக்டா ஓவை தொட்டுட்டு வருது. தொடாமலும் போகக்கூடாது, இங்க வெட்டின்னு வரக்கூடாது. கரெக்டா அது மாதிரி தொட்டுட்டு வரணும். அப்போ தொட்டுட்டு வந்தாதான் நம்ம வரைஞ்ச மையக்குத்து கோடு கரெக்டா வரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ 2வது வட்டம் நமக்கு கிடைச்சிருக்கு. எந்த வட்டம்? 2வது வட்டம். அப்ப இதுல ஓ எம்ன்றது ஒரு ஆரம், எம்பின்றது ஒரு ஆரம். இப்ப நமக்கு இங்க ஆரம்ன்றதுலாம் முக்கியமானது இல்லை. 8 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி பி என்ற புள்ளியை குறிச்சோம். அதுக்கு மையக்குத்து கோடு வரைஞ்சோம். அந்த மையக்குத்து கோடு 2 சந்திக்கிற இடம் வந்து எம்னு பேர் கொடுத்துட்டு எம்ம மையமா வச்சுட்டு ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோம். இப்ப நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன வட்டம் இருக்கு, ஒரு பெரிய வட்டம். இப்ப 2 வட்டங்களும் ஒவ்வொரு இடத்துல வெட்டுது. மேலையும் ஒரு இடத்துல வெட்டுது, கீழையும் ஒரு இடத்துல வெட்டுது. அதுக்கு பேர் என்ன தரனா, இதுக்கு ஏன்னு கொடுக்குறீங்க, இதுக்கு பின்னு கொடுக்குறீங்க. இதுக்கு ஏ, இதுக்கு பின்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்ட பிறகு என்ன செய்யறீங்கன்னா, எந்தெந்த புள்ளியை இணைக்கிறோம்னா பி ஏ, பி அண்டு ஏ என்ற புள்ளி இணைக்கிறீங்க. அடுத்தது பி அண்டு பி, பி அண்டு பி என்ற புள்ளியை இணைக்கிறீங்க. இப்ப 2 தொடுகோடு நமக்கு கிடைச்சிருக்கு. எந்தெந்த தொடுகோடு? பி ஏ ஒரு தொடுகோடு, பி பி ஒரு தொடுகோடு. இதுதான் அவங்க வரைய சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஆரம் நம்ம எப்படி வரையணும்னா, இந்த ஓஏ ஒரு ஆரம் ஸ்கேலை வச்சுதான் வரையணும். நீங்க கையில வரையக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா கையை வச்சு வரைகிறீங்க, டிசைன் பண்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்ல போறீங்க. அப்படி போடக்கூடாது. அடுத்தது ஓபின்றது ஒரு ஆரம், ஓபின்றது ஒரு ஆரம். அப்ப இந்த ஆரம் இருக்கு இல்லையா, இந்த கோட்டுக்கும் தொடுகோட்டுக்கு ஒரு பாக்ஸ் போறீங்க. 90 டிகிரின்ற அர்த்தம். இதை மார்க் பண்ணுங்க. இது 90 டிகிரி. இப்போ இது எத்தனை சென்டிமீட்டர்? இந்த ஆரம் 3 சென்டிமீட்டர். ஓபி எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். அடுத்தது இப்போ நாம தொடுகோடுகள்லாம் வரைஞ்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவன் லாஸ்ட் என்ன சொல்றான்? தொடுகோட்டின் நீளங்களை அளந்து எழுதுகன்னு சொல்றான். இப்போ இந்த தொடுகோட்டின் நீளங்களை அளந்து எழுதுறோம். அவன் சொல்ற விஷயம் தான். தொடுகோட்டின் நீளத்தை அளக்கும்போது எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம 0ல இருந்து இங்க பார்க்கும்போது கரெக்டா நமக்கு எவ்வளவு வருது பாருங்க, 7.4. அப்ப இந்த தொடுகோடு 7.4னா இதுவும் 7.4 தான் வரும். அப்ப ரெண்டுமே 7.4 தான் இருக்கும். இப்போ தொடுகோட்டின் நீளம் எவ்வளோ? 7.4 சென்டிமீட்டர். இதுல வந்து சரிபார்த்தல் இருக்கு. அவங்க சரிபார்த்தல் இங்க கேட்கல, அளந்து எழுதுன்னு கேட்டாங்க. அளந்ததுனால நமக்கு தெரியுது. சரிபார்த்தல் வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.